நான் போன வீடியோ பார்த்தபோது அடுத்ததாக ஃபார்ம் ஹேண்ட்லிங் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஃபார்ம் ஹேண்ட்லிங் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ரியாக்ட் ஹூக்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து நம்ம பார்க்கணும். இந்த ரியாக்ட் ஹூக்ஸ்குள்ளேயும் நிறைய கண்டென்ட் வந்து இருக்கும். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற ஹூக் வந்து யூஸ் ஸ்டேட் அப்படிங்கிற ஹூக். மற்ற ஹூக்ஸ் எல்லாம் நம்ம தேவைப்படும் போது பார்த்துக்கலாம். ஃபார்ம் ஹேண்ட்லிங் பண்ணணும் அப்படின்னா யூஸ் ஸ்டேட் அப்படிங்கிற ஹூக் வந்து கண்டிப்பாக நமக்கு தேவை. அதனால் இப்போ அந்த யூஸ் ஸ்டேட் அப்படிங்கிற ஹூக்கை மட்டும் நம்ம பார்ப்போம். இந்த யூஸ் ஸ்டேட் ஹூக் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஓன் வேரியபிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். எப்படி லெட் கான்ஸ்டெல்லாம் கொடுத்து நம்ம வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோமோ அந்த மாதிரி நமக்கு தேவையான வேரியபிள்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த யூஸ் ஸ்டேட் ஹூக் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். யூஸ் ஸ்டேட் வச்சு நம்ம ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் நார்மலாக எப்படி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுவோமோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு காட்டுறேன். ஸோ அப்போ தான் ஏன் யூஸ் ஸ்டேட்டை வச்சு நம்ம ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு லெட் லாங்குவேஜ் ஈக்குவல் டு ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ லாங்குவேஜுங்கிற வேரியபிளில் ஜாவாஸ்கிரிப்ட்டுங்கிற வேல்யூ வந்துருக்கு. நான் அப்ளிகேஷனை ஆல்ரெடி ரன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரௌசரில் அதை ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். இனி அந்த லாங்குவேஜ் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்கிற வேல்யூவை நம்ம ஸ்க்ரீனில் காட்டணுன்னு என்ன பண்ணுவோம், அதை கர்லி பிரேசஸ்க்குள்ளே ஆட் பண்ணி விட்டோம்னா போதும். இப்போ அந்த வேரியபிள் ஆட் பண்ணிட்டோம். இதில் ஸ்டோர் ஆகிருக்கிற வேல்யூ நமக்கு ஸ்க்ரீனில் வந்து காட்டும். ஸோ இதுக்கப்புறம் ஒரு பிரேக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஜாவாஸ்கிரிப்ட்டுங்கிற அந்த வேல்யூ நமக்கு காட்டுது. ஸ்டாட்டிக்காக இந்த மாதிரி நம்ம ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீனில் காட்ட போகிறோம் அப்படின்னா நார்மல் வேரியபிள்ஸே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இதே வேரியபிளை யூஸரோட ஆக்ஷனை பேஸ் பண்ணி அந்த வேல்யூவை மாற்றணும் அப்படின்னு நினச்சோன்னா இதில் மாறும், ஆனால் அது ஸ்க்ரீனில் அப்டேட் ஆகாது. இப்போ நான் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறேன். இப்போ இதுக்கு நான் இன்னொரு பட்டன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். பட்டன் டேக், அதில் சேஞ்ச் வேல்யூ அப்படின்னு நான் பட்டனோட நேம் வந்து வச்சுக்கிறேன். இதுக்கப்புறமும் ஒரு பிரேக் டேக். இப்போ இதுக்கு ஒரு ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் வந்து எழுதுவோம். ஆன் கிளிக், இந்த ஃபங்க்ஷனுக்கு நேமாக வந்து நான் சேஞ்ச் டேட்டா அப்படிங்கிறத வந்து நான் கொடுக்குறேன். இதுக்கான ஃபங்க்ஷன் வந்து எழுதிக்கலாம். கான்ஸ்ட் சேஞ்ச் டேட்டா ஈக்குவல் டு ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் வந்து எழுதிக்குவோம். இதில் லாங்குவேஜ் ஈக்குவல் டு பைத்தான் அப்படின்னு மாற்றுறேன். இப்போ மறுபடியும் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சேஞ்ச் வேல்யூ அப்படிங்கிற பட்டன் மேலே நான் கிளிக் பண்ணுறேன். ஆனால் இருந்தாலும் அந்த வேல்யூ ஜாவாஸ்கிரிப்ட்னே தான் இருக்குது, பைத்தான் அப்படின்னு மாறல. அப்போ இந்த மாதிரி பண்ணால் அந்த வேரியபிளோட வேல்யூ அப்டேட் ஆகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்டேட் வந்து ஆகிருக்கும், பட் அது ஸ்க்ரீனில் ரீரெண்டர் மட்டும்தான் ஆகிருக்காது. அப்போ அப்டேட் ஆகிருக்கான்னு எப்படி செக் பண்ணுறதுனா அதை நம்ம கன்சோல் பண்ணி செக் பண்ணலாம். இங்கே நம்மளோட இன்ஸ்பெக்ட் டேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் கன்சோல் வந்து இருக்கும். இதை இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிக்குவோம். இப்போ கோட் போயிட்டு அப்டேட் ஆனதுக்கப்புறம் இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிற வேரியபிளை கன்சோல் வந்து பண்ணலாம். இப்போ லாங்குவேஜை கன்சோல் பண்ணியாச்சு. இப்போ ப்ரௌசர் வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சேஞ்ச் வேல்யூ மேலே கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு பைத்தான் அப்படின்னு கன்சோல் ஆகிருக்கு. அப்போ நார்மலாக நம்ம க்ரியேட் பண்ணுற வேரியபிளுக்கு வேல்யூ வந்து போய் அப்டேட் ஆகுது, ஆனால் அது ஸ்க்ரீனில் ரீரெண்டர் வந்து ஆகாது. பழைய வேல்யூ என்ன இருந்துச்சோ அதே தான் எப்பவும் இருக்கும். ஆனால் நம்ம இந்த மாதிரி யூஸரோட ஆக்ஷன் பேஸ் பண்ணி ஆல்ரெடி காமிச்சிட்டுருக்கிற ஒரு வேல்யூக்கு பதிலாக புது வேல்யூவை வந்து மாற்றி விடணும். அப்படிங்கும்போது தான் நம்ம யூஸ் ஸ்டேட் அப்படிங்கிற ரியாக்டோட ஹூக்கை வந்து யூஸ் பண்ணி நம்ம அதை பண்ணுவோம். இப்போ கோடு வந்துட்டு மேலே போனீங்க அப்படின்னா நம்ம அந்த யூஸ் ஸ்டேட் ஹூக்கை வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் யூஸ் ஸ்டேட். இப்போ யூஸ் ஸ்டேட்டுங்கிற ஹூக்கை ரியாக்டிலிருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இதை கண்டிப்பாக கர்லி பிரேசஸ்குள்ளே தான் வந்து கொடுத்துருக்கணும். கர்லி பிரேசஸ் இல்லாமல் யூஸ் பண்ணிங்கன்னா எரர் ஜென்ரேட் பண்ணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா நம்ம க்ரியேட் பண்ணுற வேரியபிளை இந்த யூஸ் ஸ்டேட்டை வச்சு க்ரியேட் பண்ணணும். அதுக்கு கான்ஸ்ட் அப்படிங்கிற கீவேர்டை தான் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். கான்ஸ்ட் ப்ராக்கெட்ஸ்குள்ளே வேரியபிளோட நேம் வந்து கொடுக்கணும். இதுக்கு வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதுவோம். நார்மலாக ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு வேல்யூன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த வேரியபிளோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஃபங்க்ஷன் வந்து எழுதுவோம். இந்த இடத்துல கமா கொடுத்துட்டு
அந்த ஃபங்க்ஷனோட நேமை வந்து இந்த இடத்துல எழுதணும். அந்த ஃபங்க்ஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செட்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எப்போவுமே வந்து செட் அப்படிங்கிற நேம் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். செட்டுங்கிறத லோயர் கேஸில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த வேரியபிள் நேம் எடுத்து அப்படியே யூஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த வேரியபிளோட ஃபஸ்ட் லெட்டரை கேபிட்டலில் வந்து கொடுத்துருப்போம். லாங்குவேஜ் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ லாங்குவேஜ்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஒரு செட்டர் ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கப்புறம் ஈக்குவல் டு கொடுத்துட்டு யூஸ் ஸ்டேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கணும். அந்த ரியாக்ட் ஹூக்கை கால் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்கணும். இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே நம்ம அந்த வேரியபிளுக்கான இனிஷியல் வேல்யூ வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். நம்ம எந்த வேல்யூமே கொடுக்க போகிறதில்ல அப்படிங்கும்போது எம்டி ஸ்ட்ரிங்ஸ் வந்து கொடுத்துருக்கணும். சப்போஸ் இனிஷியல் வேல்யூ இருக்குது அப்படிங்கும்போது அந்த வேல்யூஸை மென்ஷன் பண்ணியிருக்கணும். அது என்ன டேட்டா டைப்பாக வேணாலும் இருக்கலாம். பட் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அது இந்த மாதிரி எம்டியை மட்டும் யூஸ் ஸ்டேட்டை வந்து கொடுத்துருக்கக்கூடாது. கண்டிப்பாக ஏதோ ஒரு வேல்யூ வந்து அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கணும். இப்போ நான் முதல்ல இருந்த மாதிரியே ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இதை ஸ்க்ரீனில் காட்டிருக்கோம். நம்ம ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இந்த வேரியபிள் நேமை எடுத்து ஸ்க்ரீனில் கொடுத்தோம்னாவே போதும். அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற டேட்டாவை நமக்கு ஸ்க்ரீனில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம இந்த வேரியபிள் எடுத்து ஈக்குவல் டு கொடுத்த வேல்யூ சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு எரர் வந்து ஜென்ரேட் பண்ணோம். இதை ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ ப்ரௌசர் வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். நமக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற வேல்யூ அப்படியே வந்து காட்டுது. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணாலும் அது ஸ்க்ரீனில் ரெண்டரை வந்து ஆகும். ஸோ அப்போ நமக்கு இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிற வேரியபிளில் என்ன வேல்யூ வச்சுருக்கிறோமோ அது ஸ்க்ரீனில் வந்து ரெண்டர் ஆகுது. இப்போ யூசர் ஒரு ஆக்ஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதாவது இப்போ பட்டன் மேலே கிளிக் பண்ணுறாங்க. கிளிக் பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து வேறையாக மாறணும். அப்படிங்கும்போது நம்ம ஆல்ரெடி ஒரு பட்டன் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். இப்போ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வேரியபிளோட வேல்யூவை மாற்றணும் அப்படின்னா அதை செட்டர் ஃபங்க்ஷனை வச்சு தான் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ செட்டர் ஃபங்க்ஷனோட நேமை செட் லாங்குவேஜ் அப்படின்னு வச்சுருக்கோம். இந்த ஃபங்க்ஷனை எடுத்துகிட்டு நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். இதுக்கு ப்ராக்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்கணும். ப்ராக்கெட்ஸ்க்குள்ளே நமக்கு புதுசாக என்ன வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகணுமோ அந்த வேல்யூ வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த கன்சோலை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இதுக்குள்ளே ரியாக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ இனிஷியலாக இந்த வேரியபிளில் ஜாவா ஸ்கிரிப்ட் HTML அப்படிங்கிறது வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. அதை ஸ்க்ரீனில் ரெண்டர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சேஞ்ச் வேல்யூ அப்படிங்கிற பட்டன் மேலே கிளிக் பண்ணும்போது இந்த செட்டர் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறோம். அதுக்குள்ளே ரியாக்ட் அப்படிங்கிற வேல்யூவை வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பட்டன் மேலே நம்ம கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துக்கு பதிலாக ரியாக்ட் அப்படின்னு சேஞ்ச் ஆகும். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே ரியாக்ட் அப்படின்னு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி யூசரோட ஆக்ஷனை பேஸ் பண்ணி ஆல்ரெடி நம்ம ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கிற கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணணும். அப்படிங்கும்போது இப்போ வேரியபிள் நம்ம நார்மலாக க்ரியேட் பண்ணுற மாதிரி லெட்டோ கான்ஸ்ட்டை வச்சு பண்ணியிருக்கக்கூடாது. அப்படி பண்ணால் சேஞ்சஸை அக்செப்ட் பண்ணிக்கும். ஆனால் ஸ்க்ரீனில் ரீரெண்டர் வந்து பண்ணாது. எப்போவுமே வந்து யூஸ் ஸ்டேட்டை வச்சு தான் வந்து க்ரியேட் பண்ணணும். யூஸ் ஸ்டேட்டை வச்சு க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த வேல்யூவை நம்மளால் அப்டேட் பண்ணி ஸ்க்ரீன்லேயும் ரீரெண்டர் பண்ணி அந்த வேல்யூவை காட்ட முடியும். இதை இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் வந்து நம்ம எழுதணும் அப்படின்னு கிடையாது. இந்த செட்டர் ஃபங்க்ஷனை நம்ம டைரெக்டாக இங்கே ஆன் கிளிக்லேயே வந்து கால் பண்ண முடியும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை நான் இங்கே கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த செட் லாங்குவேஜ் அப்படின்ட்டு இருக்கிறத அந்த வேல்யூவோட காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன் நேமை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சிம்பிள் பேராந்திசிஸ் வந்து கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் ஏரோ, அதுக்கப்புறம் இந்த செட்டர் ஃபங்க்ஷன். நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறோன்னா இந்த சின்டாக்ஸில் தான் வந்து நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி ஒரு கால்பேக் ஸ்ட்ரக்சர் போட்டு அந்த செட்டர் ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிட்டோம். இப்போ ப்ரௌசர் போகலாம். ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இனிஷியலாக ஜாவா ஸ்கிரிப்ட் HTML அப்படின்ட்டு இருக்குது. இப்போ நான் சேஞ்ச் வேல்யூ பட்டன் மேலே கிளிக் பண்ணுறேன். நமக்கு ரியாக்ட் அப்படின்னு மாறிக்கிச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆன் கிளிக்குள்ளே டேரெக்டாகவும் அதை மாற்றிக்கலாம். இந்த யூஸ் ஸ்டேட்டை நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம ஃபார்ம் ஹேண்ட்லிங் பார்க்க போகிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த யூஸ் ஸ்டேட் இல்லாமல் ஃபார்ம் ஹேண்ட்லிங் வந்து பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரியாக்டை கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரியாக்ட் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.